இதெல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுக்கோமா என்று விஷாலினியின் பெட்டிகளை காட்டி அபிராமி கூறினாள். அம்மா, எது அவரோட ரூம்னு தெரியாதே. ஓ, உனக்கு தெரியாதுல்ல? டே விஸ்வா, உன் ரூம் எதுன்னு உன் பொண்டாட்டிக்கு காட்டுடா. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அபிராமி உள்ளே போய் விட்டாள். வித்யா, எங்க இருக்க? நந்து ரகலை பண்ணிட்டு இருக்கான். அவனோட போராடின்னு இருக்கேன். வித்யாவின் குரல் பாத்ரூமில் இருந்து வந்தது. விஸ்வாவுக்கு எரிச்சலாயிருந்தது. அதான் நிச்சயதார்த்த அன்னைக்கு வந்து பார்த்தல்ல, அப்புறம் என்ன நாடகம் வேண்டியிருக்கு? மனதுக்குள் கடித்தபடியே அவளை பார்த்தான். அவள் முகம் பளிங்கு போல அழகாய் இருந்தது. மென்மையாய் அவனை பார்த்து புன்னகைத்தாள். இந்த பார்வையில் கள்ளம் இல்லை. மனதில் எழுந்த எரிச்சல் கூட அடங்குவது போல உணர்ந்தான். ஒன்றும் பேசாமல் அவளுடைய பெட்டியை தூக்கப் போனான். இல்ல, வேண்டாம், நானே தூக்கின்றேன் என்று 2 பெட்டிகளையும் தூக்கினாள். அவன் எனக்கென்ன என்று நினைத்தபடி மாடி ஏறினான். தன் பெட்டிகளை அவனுடைய அறையில் கொண்டு போய் வைத்தாள். கீழே வந்து மாமியாருடன் அமர்ந்தாள். அபிராமி ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளோட கூட அமர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தாள். வித்யாவுடன் பேசிக்கொண்டு இருந்தாள். நந்துவுடன் விளையாடினாள். விஸ்வா இருக்கும் திசை கூட திரும்பவில்லை. அன்று இரவு குளித்துவிட்டு நைட்டியை போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள் விஷாலி. அவளை நைட்டியில் பார்த்ததும் விஸ்வா மயங்கிதான் போனான். ஆண்களின் பலவீனங்களை நன்றாக அறிந்திருக்கிறாள் சண்டாளி. அவனுக்கு திரும்பவும் கோபம் தலைக்கேறியது. இங்க பார், என் முன்னால நைட்டி போட்டுண்டு வெய், நீ காலிடி. நைட்டிய மாட்டிக்கிட்டு வந்துட்டா நாங்க உங்க பின்னாலேயே நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வருவோம்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை, புரியுதா? கண்கள் சிவக்க அவன் கத்திவிட்டு வெளியேறினான். அவன் உள்ளே வரும்போது அவள் சுடிதாரில் இருந்தாள். அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவன் உள்ளே வந்ததும் எழுந்து நின்றாள். என்ன? கடுமையாய் கேட்டான். இல்ல, வந்து இந்த இழுக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம். என்னன்னு சொல்லி தொலை. நான் எங்க படுத்துக்கணும்னு சொன்னா எங்கேயாவது படு, எனக்கு என்ன? கத்திவிட்டு கட்டிலில் படுத்து விட்டான். அவள் கட்டிலில் இருந்த போர்வையை எடுக்க போனாள். அது என்னோடது என்றான். அவளுக்கு அவளுடைய அம்மா கொடுத்த போர்வையை பெட்டியில் இருந்தது. பெட்டியை திறக்க முயன்றாள். முடியவில்லை. அவன் ஏதாவது உதவுவானா என்று ஒரு நிமிடம் எதிர்பார்த்தவள் அவன் எங்கோ பார்த்தபடி இருப்பதை உணர்ந்து ஒன்று பேசாமல் நேற்று போலவே தரையில் ஒரு ஓரமாக படுத்தாள். சில நிமிடங்களில் சீரான மூச்சுகளுடன் லேசான குரட்டை சத்தம் வந்தது. விஸ்வா படுத்தபடி திரும்பி அவளை பார்த்தான். நைட் லேம்ப்ல வெளிச்சத்தில் வரி வடிவமாக தெரிந்த அவளுடைய பிம்பம் அவனை எங்கோ அழைத்து சென்றது. அவளை அப்படியே கட்டி தழுவ அவன் துடித்தான். அவன் அப்படி செய்தால் அவள் ஜெயித்து விடுவாளே. அவள் காலடியில் விழுந்து விடக்கூடாது. அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. பாவி, என் வாழ்வை நாசப்படுத்திட்டு எப்படி நிம்மதியா தூங்குறா கிராதகி. புரண்டு புரண்டு படுத்தான். என் பெற்றோரின் சொத்தை கண்டவர்களுக்கு விட்டு கொடுப்பதா? சுய கட்டுப்பாடு எனக்கும் இருக்குடி. என்னை யாருன்னு நினைச்ச? நான் உன் காலடியில என்னைக்குமே விழமாட்டேன்டி. நினைத்தபடி கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு கஷ்டப்பட்டு உறங்கி போனான். மறுநாள் காலையும் அவன் கண் விழித்த போது அவள் அறையில் இல்லை. பல் துளக்கி குளித்து விட்டு கீழே இறங்கி வந்தான். சாமி ரூம் உள்ளிருந்து மெல்லிய குரலில் பாட்டு சத்தம் போல கேட்டது. எட்டி பார்த்தான். விஷாலி ஏதோ ஸ்லோகத்தை ராகமாக பாடியபடி கண்மூடி நின்றிருந்தாள். உள்ளே சென்று அவள் அருகில் நின்றான். நீல நிறத்தில் பிரிண்டட் சில்க் புடவை அணிந்திருந்தாள். தலைக்கு குளித்து நீண்ட கூந்தலை தளர்வாக விட்டு கீழே நுனியில் கிளிப் செய்திருந்தாள். கொஞ்சமாக மல்லிகை சரத்தை சூடியிருந்தாள். நெற்றியில் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி உச்சி வடியில் குங்குமம் இட்டிருந்தாள். மெல்லிய விபூதிக்கிற்று பார்க்கவே ஓவியம் போல
தெய்வீகமாக இருந்தாள். அவனுக்கு ஒரு நொடி இந்த உலகமே மறந்தது போல இருந்தது. இவள் அழகாக இருக்கிறாள். இவள் எண்ணங்களும் நல்லவையாக இருக்கக்கூடாதா? இறைவா, இவளுக்கு எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை கொடு. கண்மூடி மனம் முருகி வேண்டினான். அவள் இன்னும் ஸ்லோகம் சொல்லி கொண்டுதான் இருந்தாள். வெளியே வந்துவிட்டான். இன்று அவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லவிருந்தனர். வழியில் வெளியிலேயே சாப்பிட்டு கொள்ளலாம் என்று திட்டமிட்டு இருந்தனர். அதனால் பெரிதாக வேலை இல்லை. அவர்கள் செல்ல வேன் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. வேன் வந்ததும் எல்லோரும் ஏறிக்கொண்டனர். விஸ்வாவின் அருகில் அமர்ந்தால் அவன் கத்துவான். வித்யாவும் அபிராமியும் அவன் அருகில்தான் அமர வேண்டும் என்றனர். என்ன செய்வது என்று புரியாமல் விஷாலி தவித்தாள். ரொம்ப சீன் போடாத, பேசாம வந்து உட்காரு என்று அவன் தன் செல்லிலிருந்து ஒரு மெசேஜை அவளுடைய செல்லுக்கு அனுப்பினான். படித்துவிட்டு பல்லை கடித்து கொண்டு அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். வண்டியின் குழுங்களில் இருவரும் தோளோடு தோள் உரசும் போதெல்லாம் அவஸ்தையாக தான் உணர்ந்தனர். அவனுக்கு இது பிடித்தும் இருந்தது, பிடிக்காமலும் இருந்தது. அவளுக்கோ இரவு வீட்டுக்கு வந்த பின் இதை சொல்லி சொல்லி காட்டி திட்டுவானோ என்ற பயத்திலேயே நேரம் கழிந்தது. மகளின் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், மகன் நல்லபடியாக குடும்பம் நடத்தி ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று தெய்வத்தை வணங்கினார்கள். விஸ்வாவும் விஷாலியும் அவர்கள் குடும்ப வழக்கமாய் கோவிலை 3 முறை தம்பதியாய் வலம் வர வேண்டும். இருவரும் மனதில் எந்த குழப்பமும் இன்றி மௌனமாக அந்த இறைவனையே தியானித்தபடி வலம் வந்தனர். இருவருக்குமே மனம் அமைதியடைந்தது. விஸ்வா நந்துவுடன் விளையாடினான். தங்கையுடனும் தங்கை கணவனுடனும் வளவளத்தான். அவசியம் ஏற்படும் போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பொறுப்பாய் உதவினான். விஷாலி அமைதியாக அவன் செய்வதை ரசித்தபடி இருந்தாள். அபிராமி ஏதோ பேசியபடியே இருந்தாள். அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருந்தாள். விஸ்வா தன் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவழித்தாலும் விஷாலியை ஓரக்கண்ணால் சைட் அடித்தபடிதான் இருந்தான். குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வீடு வந்து சேர நள்ளிரவு ஆகிவிட்டது. வரும்போது வேனில் விஸ்வா கண்ணயர்ந்து விட்டான். உட்கார்ந்த நிலையில் தூங்கி வழியும் போது விஷாலினின் தோளில் சாய்ந்து தூங்கிவிட்டான். அவனுடைய மூச்சு காற்று அவளுடைய கழுத்து வளைவில் பட்டு அவளை கிறங்க செய்து கொண்டிருந்தது. அவனுடைய மீசை முடி பட்டு குறுகுறுத்து கொண்டு இருந்தது. அவனுடைய இதழ்கள் படாமல் பட்டு அவளோ எங்கோ அழைத்து சென்று கொண்டிருந்தது. முதலாக படும் ஒரு ஆணின் ஸ்பரிசம், அதுவும் அவளுக்கு உரிமையுள்ள அவள் கணவனின் சுவாச காற்று. அவள் அசையாமல் தூங்காமல் அமர்ந்திருந்தாள். அவன் வீடு வந்து இதற்கும் திட்டதான் போகிறான். வார்த்தையின் விஷத்தை தோய்த்து தன்னை நோகடிக்கப் போகிறான். அதுவரை இந்த சுகத்தை அனுபவித்துக் கொள்ளலாமே என்று நினைத்தாள். அதை விட்டு கொடுக்க மனமில்லாமல் அசையாது அமர்ந்திருந்தாள். தூங்க ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே தான் அவள் தோளில் முகம் புதைத்து உறங்குவது புரிந்தது. ஆனால் முழிப்பு வந்தது போல காட்டிக்கொள்ளாமல் அப்படியே இருந்தான். அவனுக்கு அவளுடைய வாசனையை பிடிக்க இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது என்று நினைத்தால் அப்படியே இருந்தான். முதலாக அவன் உணரும் ஒரு பெண்ணின் ஸ்பரிசம், அதுவும் அவனுக்கு சொந்தமான அவனுடைய மனைவியின் வாசம். அவனுக்கு அதை விட்டுவிட மனமில்லை. ஆனால் அவளுடைய கழுத்து வளைவில் வளவளப்பை அனுபவித்தபடியே இருந்தான். அவள் வண்டியில் ஏறி அமரும்போது எப்படி அமர்ந்திருந்தாலோ அப்படியே அசையாமல் அமர்ந்திருக்கிறாள் என்பதும் புரிந்தது. அமைதியாக இருந்தான். வீடு வந்ததும் வண்டியில் இருந்து இறங்கினார்கள். வண்டிக்கு பில் செட்டில் செய்துவிட்டு வீட்டிற்குள் வந்தான். வித்யாவும் அவள் கணவனும் அவளுடைய அறையில் தங்கள் மகன் நந்துவுடன் செட்டில் ஆகிவிட்டனர். அம்மாவும் அப்பாவும் கூட உறங்கச் சென்றனர். விஸ்வா வாசல் கதவை சாத்தி தாளிட்டு விட்டு தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்குள் வரும்போது விஷாலி சுடிதாருக்கு மாறியிருந்தாள். தன் பெட்டியிலிருந்து போர்வையை எடுத்து கொண்டிருந்தாள். அவன் அவளிடம் ஏதோ சொல்ல வரும்போது அவள் போர்வையை விரித்து கொண்டு படுத்து விட்டாள். திமிர் பிடிச்சவ, மனதுக்குள் நினைத்தபடி கொஞ்சம் வெளியே போறியா, நான் ட்ரெஸ் மாத்தணும் என்றான்.
அவள் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து வெளியே சென்றாள். சில நிமிடங்களில் கதவை திறந்தான். நைட் பேண்ட்டுக்கு மாறியிருந்தான். இவர் மட்டும் நைட் ட்ரெஸ் போடலாம், என் மேலே சாஞ்சி தூங்கலாம், நம்ம நைட்டி மாட்டக்கூடாது, இவர் பக்கத்தில் வரக்கூடாது. என்ன ஒரு அநியாயம், ரொம்ப மோசம். மனதுக்குள் கடுத்தபடி தன்னுடைய விரிப்பில் படுத்தாள். தூக்கம்தான் வரவில்லை. கண்ணை மூடினால் விஸ்வாவின் மூச்சுக்காற்று பட்டபோது அனுபவித்த சுகம் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து அவளை அலங்கழித்தது. அவனுடைய வாசனை அவளுடைய கழுத்து வளைவில் இன்னும் மிச்சம் இருந்தது. தன் கழுத்தை தொட்டு தொட்டு வாசம் பிடித்து கொண்டாள். அவளுக்கு அந்த சுகத்தை திரும்பவும் அனுபவிக்க வேண்டும் போல வேட்கை எழுந்தது. அவனுக்கும் முதுகு காட்டி படுத்திருந்தவள் திரும்பி அவனை பார்த்து படுத்தாள். விஸ்வாவும் அவள் மேல் சாய்ந்து தூங்கியது பிடித்திருந்தது. அவளுடைய வாசனை அவனை கிறங்கடித்து கொண்டிருந்தது. அவளுடைய வலுவழுப்பான கழுத்து வளைவில் முத்தம் பதிக்க ஆசை எழுந்தது. அவளுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவன் திரும்பி அவளை பார்த்து படுத்தான். இருவரும் ஒரே நேரத்தில் புரண்டு படுத்தனர். அவன் அவளை பார்த்தான், அவள் அவனை பார்த்தாள். கண்களில் நிறைந்து வலியும் காதலோடு அவளையே பார்த்தான். அவளுடைய கண்களிலும் அதே காதலை கண்டான். இந்த பார்வையில் பொய் இல்லை, கள்ளத்தனம் இல்லை, உண்மை காதல்தான் தெரிகிறது. ஆனால் அவளுடைய அந்த பேச்சு, அங்க தொட்டு இங்க தொட்டு ஒரு மூடு கிரியேட் பண்ணிட மாட்டேனா? சி, நான் இவளிடம் மயங்குவேனா? முடியாதடி. இன்னைக்கு நீயா என் பக்கத்தில் வரல, நானாதான் உன் கழுத்துல மூஞ்ச வச்சு தூங்குனேன். எனக்கு எப்படி மூடு வந்திருக்கோ அதே மாதிரி உனக்கும் மூடு வந்திருக்கும். இப்ப நான் உன்னை சேர்த்துக்கிட்டேனா, அப்புறம் நீ நினைச்ச மாதிரி காலம் முழுக்க உன் காலடியில தான் நான் இருக்கணும். மாட்டேன்டி, நான் உன்னை சேர்த்துக்கவும் மாட்டேன், உன் காலடியில கிடக்கவும் மாட்டேன். நீ நினைச்சது நடக்காதடி, மனதுக்குள் நினைத்து கொண்டான். அவளை வெறுப்பாய் பார்த்தான். திரும்பி படுத்து கொண்டான். மனதுக்குள் அடித்து கொண்டாலும் திடத்தை வரவழைத்து கொண்டான். அவளால் தூங்கவே முடியவில்லை. அவன் வேண்டும், அவனுடைய தொடுகை வேண்டும், அவனுடைய மீசை முடியின் குறுகுறுப்பை தன் மேனியெங்கும் அனுபவிக்க வேண்டும். அவனை கட்டி தழுவ வேண்டும், அவனிடம் தோற்க வேண்டும். தாழ முடியாத காதலினால் தவித்தாள். தன்னை பார்த்து படுத்தவன் கண்களில் காதலை காட்டிவிட்டு பின்னாலேயே வெறுப்பையும் காட்டிவிட்டு திரும்பி கொண்டு விட்டானே. தொட்டு கூப்பிடலாமா? வேறு வினையே வேண்டாம், திட்டி தீர்ப்பான். பரவாயில்ல, புருஷன்தானே, திட்டு வாங்கலாம், தப்பில்லை. மெதுவாய் எழுந்து வந்து அவன் தோளை தொட்டாள். அவள் தொடுவாள் என்று காத்திருந்தவனை போல் பேய் மாதிரி கத்தினான். சி, கையை எடு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? தீ சுட்டது போல வெளவெளத்து போனாள். கையை இழுத்து கொண்டாள். என்ன, என்னை தொட்டு நைஸ் பண்ணிடலாம்னு நினைப்பா? நீ தொட்டா நான் உன்கிட்ட அப்படியே மயங்கிடுவேனா? அதற்கு மேல் அவளால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நானா ஒன்றும் உங்க பக்கத்துல வரல, நீங்க தானே என் தோளில் சாஞ்சே தூங்குனேல். அப்ப எனக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்காதா? நானும் மனுஷிதானே, எனக்கும் உணர்ச்சி இருக்காதா? ஓ, சொல்லி காட்டுறீங்களோ? ஆமாண்டி, நீ என் பக்கத்துல வரல, நான் தான் வந்தேன். இப்போ அதுக்கு என்னங்கிற? நான் ஒன்றும் உன் மேல ஆசைப்பட்டு சாஞ்சி கிடக்கல. அப்பா அம்மா முன்னாடி நம்ம 2 பேரும் அந்யோன்யமா இருக்கிற மாதிரி காட்டிக்க தான் அப்படி பண்ணினேன். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஃபீலிங்கும் உன் மேல வரல. இதோ இந்த தலகான போர்வை மாதிரி, பெட்ஷீட் மாதிரி உன் தோளும் இருந்துச்சு, சாஞ்சி தூங்கிட்டேன். எனக்கு தலகாணியும் உன் தோளும் ஒண்ணுதான், கல்லும் மண்ணும் மாதிரி ஜடப்பொருள்தான். வாய் நிறைய பொய் சொன்னான். ஆனா ஏன், நலுங்கு முடிஞ்சு பேசும்போது கூட நல்லா தானே பேசினேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் இப்படி என் உணர்ச்சியோட விளையாடுறேன்? அவன் அவளை ஒரு புழுவை பார்ப்பதைப் போல பார்த்தான். உனக்கு தெரியாது? இருக்கட்டும், நான் இப்போ நிஜமாவே உன்னோட உணர்ச்சியோட விளையாடுறேன். பார்க்குறியா? என் விளையாட்டு எப்படி இருக்கும்னு பார்க்குறியா?
உன்னால தான் தாங்க முடியாது. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். அதையும் மீறி நீ வம்பு பண்ணுன, நாளைக்கே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். வசதி எப்படி? மிரட்டினான். ஆனா விஸ்வா, அடித்து பல்லு கில்லெல்லாம் பேத்துடுவேன். பேர் சொல்லி கூப்பிடுற? நீ யாரடி என்ன பேர் சொல்லி கூப்பிட? பெத்த பேர் வச்சியா ராஸ்கல்? சாரி, பேர் சொன்னதுக்கு சாரி. ஆனா ஏன் என் மேல இவ்வளவு வெறுப்பு? அதை சொல்லுங்கோ. இங்க பார், உனக்கு எந்த விளக்கமும் தரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைச்சா நான் சொல்றத கேட்டுட்டு தான் இருக்கணும். இல்லனா நீ தாராளமா கிளம்பலாம். உன்னை யாரும் நிறுத்த மாட்டாங்க. நான் உனக்கு டைவர்ஸ் கூட தந்துடுறேன். நீ எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். டைவர்ஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் நடுங்கிதான் போனாள். மந்திரத்துக்கு கட்டுப்பட்டதைப் போல தன்னுடைய இடத்துக்கு போய் அமர்ந்தாள். வலியும் கண்ணீருடன் அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். உங்களுக்கு என் மேல என்ன கோபம்னு எனக்கு தெரியல. ஆனா அதனால நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு புரியுது. நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. அப்படி நான் ஏதாச்சும் தப்பி பண்ணி இருந்தேனா சாரி, எல்லாத்துக்கும் சாரி. நான் உங்களுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். அழுதபடி கூறிவிட்டு பழையபடி அவனுக்கு முதுகு காட்டி படுத்தாள். குலுங்கி குலுங்கி அழுதாள். அவனுக்கே பாவமாகிவிட்டது. கொஞ்சம் ஓவராதான் பேசிட்டோமோ? பாவம், இப்படி அழுறாளே, போய் சமாதானம் செஞ்சிடலாமா? இல்லடா விஷா, கம்முன்னு இரு. இது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கட்டும். கொஞ்ச நாள் போகட்டும். அவ ஒழுங்கா இருந்தா ஓகே, இல்லனா நீ தோத்துடுவ. அவ உன்னை நாயை விட கேவலமா தான் நடத்துவா. பேசாம படு. தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டு படுத்தான். அவள் தூங்கவே இல்லை, அழுது கொண்டே இருந்தாள். அவனும் தூங்கவில்லை. அவள் அழுவதையே ஒரு கையாலாகத்தனத்துடன் பார்த்து கொண்டு இருந்தான். இப்படியும் அவள் கண்களில் தெரிவது உண்மை காதல். என் மீது இருக்கும் உண்மை காதலை தானே அவள் காட்டுகிறாள். அவள் பேசியது தவறாகவே இருக்கட்டும். ஆனால் என்ன நினைத்து அவளை திருமணம் செய்து கொண்டேன்? அவளை திருத்த வேண்டும் என்றுதானே. பிறகென்ன? தூய்மையான அன்பினால்தான் திருத்த முடியும். அவள் அழுவதை என்னால் இனி காண சகிக்காது. கட்டிய மனைவியை அழ வைத்து பார்ப்பவன் நல்ல கணவனாக இருக்க மாட்டான். நான் நல்ல கணவனாக இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஒரு முடிவுடன் எழுந்தான். அவளை எழுப்பினான். ஷாலினி, இங்க பாரு. அவள் எழுந்து அமர்ந்தாள். தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்டினான். இத குடி, அழாத ப்ளீஸ். அவள் ஒன்றும் பேசாமல் தண்ணீரை வாங்கி குடித்தாள். ஆனால் அழுகை நிற்கவில்லை. சரி, நான் பேசினதுக்கெல்லாம் சாரி. இனிமே இப்படி உன்னை ஹட் பண்ணவே மாட்டேன். இது என்னோட ப்ராமிஸ். அவள் ஒன்றும் பேசாமல் கண்களை துடைத்து கொண்டாள். நான் ஒரு கம்பல்ஸ்ல தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். உன்னை முழுசா என் மனைவியை ஏத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும். நீ வெயிட் பண்ணணும். வாய்க்கு வந்ததை சொன்னான்.